Jungle. Audio Jungle. Audio Jungle. So in the place it was not at all planned by us. First of all, it was 2 years back. ஒரு நான் கிறிஸ்டியன் அண்ணா என்கிட்ட நிறைய இடம் இருக்கு, இதை நீ வச்சுக்கோப்பா இது மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்டா ஈவா ஒரு தயவா கிடைச்ச ஒரு இடம் தான் இந்த நம்ம நிற்கிற இந்த ஸ்தலம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல எங்களோட வாழ்க்கையில ஒரு இடம் அப்படி கிடைக்கும். அப்ப எங்களுக்கு தெரியாது இங்க ஒரு வீடு வரும், இங்க இப்படி நம்ம குடும்பமா நின்று எல்லாரும் ஆராதிப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களோட பர்த்டேவோ ஏதோ ஒரு அக்கேஷன் வரும்போது நம்ம நல்ல ஒரு கான்சர்ட், ஒரு நல்ல பிரேயர் வைக்கணும். ஸோ அதை நம்ம வருஷம் வருஷம் யாருக்காவது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. ஆனா இன்னைக்கு அது ஒரு துவக்கமா மாறும் அப்படின்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எல்லாருமே நானுமே ஒரு பாயிண்ட்ல நினைச்சேன், ஆண்டு இன்னைக்கு இந்த வீடுக்கு ஹவுஸ் வார்மிங்காக இங்க பிரேயர் வச்சிருக்கிறாருன்னு நான் நினைச்சேன். ஆனா உண்மையாவே ஆண்டு அப்படி சொல்லல, இந்த பிரேயர் நடக்கணுங்கிறதுக்காக நான் இங்க ஒரு ஸ்தலத்தை நான் தந்திருக்கேன். அதே மாதிரி இங்க நம்ம கொஞ்சம் பேர் தான், ஆனா நான் மனசுல எவ்வளவு நாள் நான் நினைச்சிருப்பேன் இந்த சர்ச் போயிட்டு யார் யாரெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், அன்றைய இவங்க எல்லாம் இந்த சர்ச் வந்தா நல்லா இருக்கும்ல, இவங்களும் இந்த சர்ச் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படி நினைச்ச எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. நம்மனாலும் நம்பாட்டாலும் அது உண்மை. பிகாஸ் நான் சொல்லுவேன், எங்க அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அம்மா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்கம்மா நம்ம கூட்டிட்டு போலாம் அந்த சர்ச்சுக்கு. ஏன்னா எங்க அம்மாவும் வந்திருக்காங்க. சோ இந்த சர்ச்சுக்கு நாங்க போனதே ஒரு பெய்த்ல தான். நம்ம பைபிள் கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆண்டு எனக்கு இப்ப இந்த ஒரு வாரத்துல சொல்லி கொடுத்தது கடுகு அளவுன்னு ஒண்ணு. நம்ம ஒரே ஒரு கடுகு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம உண்மையா பார்த்தோம்னா சமைக்கும் போது யாரும் ஒரே ஒரு கடுகு போடவே மாட்டோம். நம்ம அந்த நிறைய சமைக்கிறோம்னா அந்த தாளிப்புக்கு தேவையான அதிகமான கடுகு போடுவோம். எவ்வளவு சமைக்கிறோமோ அதோட அளவு அதிகரிக்கும். கம்மியா சமைக்கிறோம்னா கம்மியா போடுவோம். அப்போ நாங்க வாடகை வீட்டுல கல்யாணம் ஆகி நாங்க வாடகை வீட்டுக்கு போகும்போது நான் எல்லா அட்டை பாக்ஸையும் சேர்த்து வச்சேன். அது ஒரு டிவி அட்டை பாக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கடாயோட அட்டை பாக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு பொருளோட அட்டை பாக்ஸையும் நான் தூக்கி போடவே இல்லை. அப்ப நான் எடுத்து மேல என் ஹஸ்பண்ட் வைக்கும் போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஏன் எடுத்து வைக்கிற அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இல்ல சொந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம இதெல்லாம் புதுசா வாங்கிட்டு போக முடியாது, இது எல்லாத்தையும் நம்ம பாக்ஸ் இதே பாக்ஸ்ல பேக் பண்ணி நம்ம எல்லாம் அதை சொந்த வீட்டுக்கு ஹாப்பியா எடுத்துட்டு போகணும் அப்படின்றது என்னோட முதல் கடுகு. சோ இதே மாதிரி நான் வீட்டுக்கு வாங்குற எல்லா பொருள்லயும் நம்ம சொந்த வீட்டுக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நாட்கள் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனா நாங்க நினைக்கல ஒரு சொந்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் தங்கச்சி ரீசெண்டா வீட்டுக்கு வந்திருக்கும் போது, ஏன்டி இவ்வளவு அட்டை பாக்ஸா வச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன் இப்படி ஒரு விஷயத்த நான் என்ன அறியாம வீட்டுக்குள்ள நான் செஞ்சிருக்கேங்கிறத நான் மறந்துட்டேன். ஆனா அவ ஒரு நாள் சொல்ல, ஏன்டி அனாவசியமா இவ்வளவு அட்டை பாக்ஸ் சேர்த்து வச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம தூக்கி போடலாமே. அப்ப ஆண்டு என்ன கேட்டாரு, நீ இதெல்லாம் எதுக்காக சேர்த்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அதை குறிச்சு நீ அதுக்கப்புறம் ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான், ஓ ஆண்டு நம்ம ஒரு வீடு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்றது ஸ்டார்ட் ஆன இடம் தான் அது. ஸோ கோயிங் பேக், எங்க அம்மா அப்பாவும் சென்னைக்கு கல்யாணம் ஆகி இங்க வந்தவங்க. எங்க அப்பா அதுக்கு முன்னாடியே வந்தவங்க. ஆனா அவங்க இன்னும் வரையிலும் ஒரு 30 ஹவுசஸாவது நாங்க மாறி இருக்கோம் சென்னையில. அதுல நிறைய கஷ்டமான வீடுகள் பார்த்திருக்கோம். நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எங்களோட வீட்டுல தண்ணி உழுகும். ஃப்ளட் வரும்போது உள்ள வந்த ஒரு சர்ச்ல தான் நாங்க வீடு கூட இல்ல, ரூம் கூட இருக்காது. இட் வாஸ் ஜஸ்ட் அ சர்ச். நாங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் வெறும் ஒரு சர்ச்ல தான் நாங்க இருந்திருப்போம். எந்த ரூமும் எதுவுமே இருக்காது எங்களுக்கு. சரி, அதுல இருந்து நாங்க நிறைய வீடுகள் நாங்க விரட்டி அடிக்கவும் பட்டிருக்கோம். இல்ல இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விடுற நிலைமை எங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட ஜெனரேஷனே மாறுற அளவுக்கு இதுல இங்க நாங்க பண்ண ஒரே ஒரு விஷயம் தான் நாங்க பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வருவோம், நாங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணுவோம், எங்களோட ஷார்ட்ஸ்ல நாங்க பாடுவோம். அங்க எல்லா இடத்துலயும் ஆபிரகாம் எப்படி எல்லா இடத்துலயும் நடக்க சொன்னாலும் நாங்க நடப்போம். எண்ணெயை போட்டுட்டே இருப்போம். நானும் என் பையன் எல்லாம் எண்ணெயை மட்டும் தான் விட. ஆனா அப்பவுமே எங்களுக்கு தெரியாது நாங்க வீடு கட்ட போறோம், நாங்க வீடு கட்டணும் நாங்க பிளான் பண்ணி பண்ணல. வருவோம், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு பாட்டு ஆண்டு தருவாரு, நாங்க பாடுவோம், எண்ணெயை போடுவோம், சுத்தி நடப்போம். அப்ப ஆண்டு இது எல்லாத்தையும் நமக்கு தருவாருங்க. அப்படி நினைச்சுதான் நாங்க அதெல்லாம் விளையாட்டா
பண்ண ஆரம்பிச்ச விஷயங்கள், ஓகே இது ஒண்ணு பண்ணோம், இது கொஞ்சம் கடுகு. லாஸ்டா வந்து ஒரே ஒரு கடுகுன்னா, ஒருவேளை ஆண்டு நமக்கு சொந்த வீடு தந்துட்டா அப்ப இங்கதானே போறோம், அப்ப நமக்கு ஒரு சர்ச் வேணும்ல, நம்ம வாடகை வீட்டுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும், அப்ப அந்த சர்ச்சுக்கு போய் அப்படின்னு சொல்லி நாங்க ஹெட்ஜிஸ் எங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஓகே, இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம போறது ஓகேவா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ அங்க போக ஆரம்பிச்ச நாளையில இருந்து முதல் நாள் வார்த்தை எனக்கு ஒத்தாசை பர்வதத்துல தான் வரும், எனக்கு ரட்சிப்பு அங்க இருந்துதான் வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஃபர்ஸ்ட் நாள் இன்னும் என்னால மறக்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் வந்து நீ நம்பு, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்போ நாங்க இங்க பிளானோ போடல, இங்க கட்ட போறோம் நாங்க டிசைட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா நான் எல்லாமே ஒரு டேட் வச்சு செய்வேன். எனக்கு ஜூன் 9th பூ வச்சாங்கன்னா அதே ஜூன் 9th என்னோட பையனோட வளகாப்பும் அதே டேட்ல வச்சேன். இவங்களுக்கு ஏப்ரல் 28 பர்த்டே அப்படின்னு சொன்னா என்னோட 2வது பையனோட வளகாப்பு அதே டேட்ல. சோ நான் ஐ வில் see the pattern of the Lord working. இந்த வருஷம் இந்த டேட்ல இந்த பிளெஸிங் நடந்துச்சுன்னா அதே நெக்ஸ்ட் வருஷம் அதே டேட்ல என்ன பிளெஸிங் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாருன்னு ஐ ஆல்வேஸ் தேங்க் காட் ஃபார் இட். அதே போல இந்த செப்டம்பர் 13th சும்மா நாங்க எங்களுக்குள்ள பேசுவோம், நம்ம போர் போடுவோம், சும்மா போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம், ஒண்ணும் பண்ண வேணாம், வீடெல்லாம் கட்டுறதுக்கு நம்ம கிட்டதான் காசு கிடையாது இல்ல, நம்ம சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விளையாட்டா போர் போடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அப்ப இங்க கரண்ட் இந்த போஸ்ட் எதுவுமே கிடையாது. பில் அங்கிள் பார்த்துட்டு இங்க நீங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க விளையாட்ட ஆரம்பிச்சு அன்னைக்கு எங்களுக்கு நாங்க 1ஆம் தேதி எங்களுக்கு வந்து சர்ச் போக ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சண்டே ஒரு நாள் எங்களுக்கு பத்தவே இல்லை. அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப பசியை தான் உண்டாக்குச்சு. அப்போ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க 1ஆம் தேதி மார்னிங் 5 o'clock. அப்போ அது இந்த சர்ச்ல வந்து ஒரே ஒரு தடவை தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனா அது ஒரு பெரிய இதுவா இருக்கும் எங்களுக்கு வந்து. அப்ப நாங்க 1ஆம் தேதி விடிய காலனால நாங்க பார்க்கவே மாட்டோம், நாங்க போயிருவோம். அன்னைக்கு வார்த்தை வருது, நான் வந்து தண்ணீர் வந்து உனக்கு மதிலா இருக்கும், உனக்கு அங்க வழி இருக்கும். ஆனா போர் போடுறவர் சொல்றாரு மழை லேசா தூர்னாலும் நாங்க வரமாட்டோம், வண்டி மாட்டிக்கும் அப்படின்னு போர் போடுறவர் சொல்லிட்டாரு. ஒரு வாரமா நாங்க எல்லாம் யோசிச்சு மழை வருமா வராதா, வானத்தை பார்த்தையோ மேகம் இங்க இருந்து வருது, ஐயோ அங்க மழை வந்துருமோ அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா ஆண்டு வந்து நேர்த்தியா அதை முடிச்சாரு. உண்மையாவே அன்னைக்கு தண்ணீர்கள் வந்து மதிலாதான் இருந்துச்சு. இட் வாஸ் a very great delay. டேட்டா முடிஞ்சது. ஆனா முடியும் போது ஆண்டு ஒரே ஒரு விஷயம் பண்ணாரு, அவங்க எல்லாம் பேக் பண்றாங்க, சாரல் பெஞ்சது. அப்போ ஆண்டு வந்து சொல்றாரு, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக மேகத்தை நான் வந்து உனக்காக தான் நான் பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி போர் போட்டாச்சு. அப்போ 27th is our wedding day. 13th was my birthday, so we planned for the board. 27th September வந்து it was my wedding day. அப்போ நாங்க சும்மா கல்லு வைப்போம் அப்படின்னு நினைச்சோம். நாங்க சொல்லியிருந்தோம் பில்ராங்கிட்ட 27th எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்கிள் சொன்னாங்க கரண்டே இன்னும் வரலமா, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா 26th நைட் அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க கிட்ட ஆண்டர் என்ன, நான் இதான் வீட்டுல சொல்லுவேன், ஆண்டர் அவங்க கிட்ட என்னதான் சொல்றான்னு தெரியல, நம்ம கூட கேட்கலையே. அவங்க எங்களுக்கு போன் பண்ணி, இந்த ஹட் இன்னுமே இருக்கு, இந்த ஹட்டை அவங்க போட்டுட்டு தான் எங்களுக்கு போன் பண்ணி சொல்றாங்க நாளைக்கு நம்ம தொடங்குறோம். எங்க கிட்ட கூட கேட்கல, நாளைக்கு தொடங்கலாமா இல்லையாலாம் கேட்கல, அவங்க இதை போட்டுட்டு எங்களுக்கு டைரக்டா போட்டோ தான் அனுப்புனாங்க. இப்படி நாங்க வந்து நாளைக்கு நம்ம வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நினைச்சு கூட இன்னுமே எங்களுக்கு கீழே நின்று பார்க்க சொன்னா இந்த வீடு ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்போம், இது எப்படி வந்துச்சு. அப்புறம் வர்ற ஒரு கல்லு மண்ணு எல்லாத்துலயும் வந்து எண்ணெயை போட்டு எல்லா செங்கல் முதற்கொண்டு நாங்க வந்து சிலுவையை போட்டுட்டே இருப்போம் ஒரு நாளும். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அன்று வந்து முதல் நாள் வந்து அடுத்த சண்டே வந்து சீக்கிரமா அப்படின்னு வார்த்தை கொடுக்குறாரு. நான் நினைச்சேன் வேற யாருக்கோ சொல்றாரு, இனி நான் தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் நினைச்சேன் வேற எதுக்கோ சொல்றாரு ஆண்டவர், வீடெல்லாம் யாரால சீக்கிரமா கட்ட முடியும், ஏன்னா யாரு கேட்டாலும் 1 year ஆகும்ன்றாங்க, 8 months ஆகும்னு சொன்னாங்க. ஆனா அதுல வீடு வந்து இப்படி கட்டுறதுக்கு பாசிபிளே கிடையாதுல்ல, அப்ப யாருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியேதான் உட்கார்ந்து இருந்தேன். ஆனா அடுத்த சண்டே பில்டர்கள் கூப்பிடுறாங்க, வந்து காலையில எல்லாம் தண்ணி ஊத்திட்டு போங்கன்னே. நாங்க காலையில 6 o'clock எல்லாம் இங்க வந்து நாங்க பாக்குறோம் பில்டிங் எழும்பி நிக்குது. தண்ணி ஊத்திட்டு நேரா சர்ச்சுக்கு தான் போனோம். அப்ப நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். அப்ப நம்ம நினைச்சது மாதிரியே ஆண்டவர் செஞ்சுட்டாரு. சொந்த வீட்டுல இருந்து நீங்க எப்படி சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சீங்களோ அது கல்லு மண்ணாவே நிக்கும் போதே நீங்க வந்து இதை பார்த்துட்டு அங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்றத வந்து ஆண்டவர் உணர்த்தினாரு. அப்படியே போச்சு. பில்டர் அங்கிள்கிட்ட நாங்க சொன்னோம், அங்கிள் எங்களுக்கு கீழே கட்டவே வேண்டாம், எங்களால காசு தரவே முடியாது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோம். ஆனா அங்கிள் ஒண்ணே சொன்னாங்க, நீங்க ஜோபனுங்க ஆண்டவர் நிச்சயமா தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன் அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனே கோல்டோட ரேட் மொத்தமா 1000 rupees கிட்ட டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா we were only planned with what we had. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, கடன் வாங்குறதுல நம்ம ஆண்டருக்கு விருப்பமே கிடையாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, பஞ்ச காலம் தான், நீ விதை நான் அறுவடை தருவேன். ஆனா அறுவடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலம் ஆகும். ஆனா ஆண்டு வந்து சீக்கிரமா சொல்றாரு, இவ்வளவு சீக்கிரமா ஒரு அறுவடையை வந்து
யாரால பார்க்க முடியல, ஆனா அது தேவனால மட்டும்தான். இது நாங்க வந்து பண்ணதோ யார் பண்ணதோ கிடையாது. ஆண்டு ரொம்ப தெளிவா சொன்னாரு, நீ விதை அறுவடையா உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கோல்ட் ரேட் அவ்வளவு டவுனா இருந்துச்சு. ஆனா ஆண்டரோட சத்தத்துக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு ஆண்டர் சொல்லுவார். அன்னைக்கு மட்டும் தான் போய் விற்போம், அன்னைக்கு மட்டும் தான் கோல்ட் ரேட் ஏறி இருக்கும். நெக்ஸ்ட் டே இமீடியட்லி இட் வில் பி a drop. ஸோ ஆண்டரோட சத்தத்துக்காக அவ்வளவு துல்லியமா வெயிட் பண்ணுவோம். இவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க, நான் வீட்டுல இருந்து பிள்ளைங்களை விட்டுட்டு நான் ஓடுவேன் கோல்டு எடுத்துட்டு. அந்த கோல்டு விற்கும் போது அதோட வேதனை வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு வேதனை ஆண்டர் கொடுக்கவே இல்லை. ஸோ விச் இஸ் லைக் லிட்டரலி we did not put any effort. அவரே நின்று செஞ்சார். ஒரு நாளும் சைட்ல இன்ஜினியர் இருக்காரோ, வேலை செய்யறவங்க இருக்காரோ, ஆண்டர் அங்க நின்னாரு. அங்க நின்று அவர் பார்த்தாரு, ஒரு கல்லுக்கும் தண்ணி ஊத்துனாரு, அவர் கட்டுனாரு. இது எங்களால நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத ஒரு ஆட்கள். 30 வருஷமா நாளா வாடகை வீடு மட்டும்தான். சோ அதுவே பெரிய லிபர்ட்டி மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, வாடகை வீட்டுல வந்து நம்ம கூட நாள் இருந்தாலே வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸிங் போல இருக்குது அப்படின்னு நினைச்ச ஆட்கள். ஆனா ஆண்டு இன்னைக்கு தூக்கிட்டு வந்து ஒரு அரண்மனையில கொண்டு வந்து எங்களை நிற்பாட்டு வர நாங்க நினைக்கவே இல்லை. இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அறுவடை அவ்வளவு நாள் ஆகுனாலும் செப்டம்பர் 27 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 27க்குலாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நாங்க 1ஆம் தேதி போகும்போது அங்கிள் வந்து எங்க கையில வீட்டு சாவியோட அனுப்புறாங்க. நாங்க 1ஆம் தேதி எடுத்துட்டு போய் நேரா பிரேயர் முடிஞ்சோடனே அவங்க கையில கொடுத்து அதை ஜோம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். ஆவியானவர் வந்து சும்மா இல்ல, எனக்கு சொன்னதுதான், நீ கடுகு ஒன்னொன்னா போட்டல மொத்தமா உனக்கான பலன் அது ஒண்ணுதான். சோ விசுவாசம்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். அது வெறும் அட்டை பாக்ஸா தான் இருக்கும் நம்மளோட வீட்டுல. இல்ல ஒரு செங்கல் மட்டும் தான் நம்ம வாங்கிட்டு போயிருக்கோம். ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்காக நம்ம விசுவாசத்துல ஒரு செங்கல் வாங்கினாலும் அதை அங்கீகரிக்கிற தேவன். சோ விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். உலகத்துக்கு அது பைத்தியமா தெரியும். உலகத்துக்கு வந்து இது என்ன முட்டாள்தான், இங்க வராங்க, வெட்ட வெளியா இருக்கு, நின்று பாக்குறாங்க, சும்மா பாடுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா தேவனோட பார்வையில அப்படி இல்லை. சோ ஆண்டு வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது நிச்சயமா ஆக்சிடென்ட் கிடையாது. பிகாஸ் ஐ வாண்டட் யூ ஆல் டு டேக் டு தட் சர்ச். இன்னைக்கு வந்து இந்த பேர் வந்து எங்களுக்காக கிடையாது, இந்த வீட்டுக்காக எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் இங்க வர்றவங்களுக்கு ஆண்டரே அது ஆசீர்வாதமா இருக்கும். நாங்க வந்து ஒரு நாளும் நாங்க இந்த பிரேயர் வைக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் தான் பிரயாசப்பட்டோம். எங்களுக்கு இந்த வீடுக்காகவோ இந்த சந்தோஷத்துக்காகவும் இல்லை. இந்த இடத்துல வந்து அவரோட மகிமை விளங்கணும், அவருக்காக மட்டுமே இந்த வீடு வந்து கட்டப்படும். இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், இங்க இருக்கிற டாஸ்மார்க்கா இருந்தா கூட, அங்க நேரா இருக்கிறது டாஸ்மார்க் தான். But still I hope everybody who is around will see the Lord and everybody will turn. அப்படிங்கிற விசுவாசத்தோட தான் நாங்க இந்த வீட்டுக்கு இவ்வளவு போல்டா வரோம். பயம் தான். சுத்தி என்ன எல்லாரும் இங்க எங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ப்ரொடெக்ஷன், ஆண்டவரே எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் நீங்க கட்டளையிடுங்கப்பா. அது ஒண்ணுதான் எங்களுக்கான சின்ன பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளும் எவாக்குவேட் யுவர் ஃபியர். எல்லாத்துக்கும் நாங்க ஒரு கேள்வி, ஒரு குழப்பத்தோட நாங்க அந்த வாரம் சாத்தா ஏதாவது ஒரு குழப்பத்தை போட்டுருவான், ஏதாவது ஒரு பயத்தை போட்டுருவான், ஏதாவது ஒரு கேள்வியை போட்டுருவான். எவாக்குவேட் யுவர் ஃபியர்ன்ற வார்த்தை வந்துச்சு. அப்புறம் ஓகே தைரியமா ஆர்டர் போக சொல்றாரு. கரண்ட் வரவே இல்லை. நவம்பர் 16 அன்னைக்கு தான் கரண்டே வந்துச்சு இது போட்டு. அப்ப ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். கோலியாத் வந்து அத்தனை நாள் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். வசனம் இப்படிதான் டைரக்டாவே வந்துச்சு. இத்தனை நாள் பேசுவான். சோ அதே மாதிரி ஈபிக்காரன் ரொம்ப பயமுடுத்துவான், எங்களை த்ரெட்டன் பண்ணுவான். எங்களுக்கு வந்து அவ்வளவு தைரியம் இருக்காது. ஆனா நான் விசுவாசிச்சேன் ஒரே ஒரு விஷயம். நான் வந்து அண்ணே நான் இதுல வந்து லஞ்சம் கொடுத்து நான் இது பண்ண முடியாது. அவங்க கேட்கிற தொகை வந்து எங்களோட சம்பாத்தியத்தை தாண்டி கேட்கிறாங்க ஆண்டவரே. ஆனா நான் என்ன பண்றேன், இந்த காசை எடுத்து வந்து உங்களுக்கு காணிக்கையா செலுத்திடுறேன். நான் அங்க போய் நான் வந்து லஞ்சம் கொடுக்க விரும்பல. இதை நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். வீட்டுக்குள்ள அப்படி ஆண்டருக்கு கொடுத்துருக்கோம்ல, அவர் செய்வார் அப்படின்னு நாங்க பண்ணா கூட பேசியிருக்கோம் வீட்டுக்குள்ள. நம்ம அங்க கொடுக்கறதுல ஆனா ஆண்டர் கொடுத்துருக்கோம்ல அப்படின்ட்டு. சோ ஆண்டர் வந்து கோலியாத்து அத்தனை நாள் பண்ணாலும் தாவீதுக்கு அது ஒரே வசனம் தான் அந்த அட்டாக். அப்படிங்கிற விஷயத்த நாங்க ஆண்டர் அன்னைக்கு வசனமா கொடுக்கும்போது நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் எல்லாம் இங்க ரெடியா இருந்துச்சு. 16 அன்னைக்கு அவங்களா வந்து கரண்ட் இது பண்ணாங்க. நாங்க அலையல, நாங்க 4 தடவை அலைஞ்சிருப்போம். ஆனா நாங்க எப்ப அலைஞ்சாலும் ஃபேமிலியா போவோம். என்னன்னா அவரோட பிரசன்ஸ் எங்க கூடவே இருக்கு. எங்களுக்கு முன்னாடி ரெக்கமெண்டேஷனுக்கு ஆட்கள் இல்லாண்டவரே, எங்களோட கான்டாக்ட் லிஸ்ட பார்த்தா பெரிய பெரிய ஆட்களோட லிஸ்ட் இல்லாண்டவரே. ஆனா அங்கிள் கிட்ட போய் அந்த ஃபியர் இருக்கும்போது அங்கிள் கிட்ட போய் நாங்க ப்ரேயர் பண்ணோம். அன்னைக்கு அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ண வேர்ட் என்னன்னா, யூ வில் கோ. ஆண்டவரே உங்களுக்கு சரியான நபரை நீங்க காட்டுங்க, இந்த கனெக்ஷனுக்கு சரியான நபரை போய் இவங்களுக்காக அங்க சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க யார் நம்புவாங்க தெரியல. இந்த செங்கல்பட்டோட எக்ஸ்-எம்எல்ஏ, we are not connected to him, he also came today. அவங்க 10 to 20 times he went for us. எங்களுக்கு கூட ஆண்டர் அலைய விடல. ஆனா நாங்க அலைஞ்சிருக்கோம். எப்ப அலையோம்னா 6 மணிக்கு வருவோம், ஜோனுவோம், எண்ணெய் போடுவோம். இது ஒண்ணுதான் நாங்க இந்த ஸ்தலத்துக்காக பண்ணுவோம். அப்புறம் டிசம்பர் மாசம் ஃபாஸ்டிங் பிரேயர் 7 days.
சர்ச்சுக்கு போவோம், நேரா இங்க வருவோம், ஆபீஸ் போவோம். எங்களோட அலைச்சல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்களோட தூக்கம் வந்து இல்லாம என்பது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குழந்தைங்களை வந்து அந்த குளிர்லயும் எதுலயும் பார்க்காம நாங்க சர்ச்சுக்கு முதலாவது ஓடிடுவோம். ஏன்னா அவரோட வார்த்தையோட தாகம் வந்து எங்களுக்கு தீரவே தீராது. அவ்வளவு பசியா இருக்கும். ஏன்னா அப்படி ஆண்டு வந்து அவ்வளவு தீவிரமா பேசுவாரு, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். எங்களை ஓடு அப்படின்னு விரட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவல் ஸ்பீட் நம்ம கொடுக்கணும். ஆண்டவரே நாங்க போறோம் உமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்டிங் பிரேயரை முடிச்சுட்டு இங்க வருவோம். அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிற பயம் கவலை ₹1 கொடுக்காம இல்ல, பில்கிட்ட எல்லா காசையுமே கொடுத்து ஆண்டவர் வந்து கோல்ட்ல மீதியான துணிக்கையை தந்தாரு. அந்த ஒரு விசுவாசம் எங்களுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. ஆண்டவர் மீதியான துணிக்கையை தருவாரு நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே மீதியான துணிக்கையை தந்தாரு. அவங்க போட்டிருக்காங்க அதை. சோ அவ்வளோ பெரிய தேவன் ஒரு போதும் நம்மளை கைவிட மாட்டாரு. சோ இந்த சாட்சி வந்து உங்க ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது இன்னும் பல பேருக்கு நான் சொல்லணும். நான் பார்த்த இங்க இருக்கிற எல்லாருக்கும், எங்க பெரியமா இருக்கட்டும், எங்க சித்தியா இருக்கட்டும், நான் இந்த சர்ச்சுக்கு போறது என்னென்னன்றது எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். and they are here. So this is how this house was built, not by us. அந்த கடுகு எல்லாம் அங்கீகரிச்சாரு, அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் அங்கீகரிச்சாரு, அந்த எண்ணெய் நாங்க நடந்தது, அங்க இருந்த வார்த்தை, அவரோட வார்த்தை இதை கட்டுச்சு. கர்த்தர் தாமே மகிமைப்படுவார்.